சவாடிக்கா போறாங்க. ஆக்சுவலா நான் இப்படி இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. இது அவ்வளோக்கும் இல்லை, கொஞ்சம் அவ்வளோதான். வந்து ஏதோ பொருள் பண்ண போது நினைச்சேன். கடைசியில் யார் வந்திருக்காங்க ஆஃப் பண்ண போதும். கைஸ் மேக்கப் போட்டுவிட்டாங்க கைஸ். மூஞ்செல்லாம் பவுடர் போட்டவங்க பாருங்க. கேட்டால் வெயில் அடிக்கும், இதெல்லாம் போட்டால் சரியாகும் அப்படின்ட்டாங்க. இதை ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஓஹோ நானா மஜ்ஜா மல்ச்சம் செம்மையா சூப்பரா. இன்னைக்கு வந்து நாங்க சஃபாரி வேர்ல்ட் போறோம். நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா. நான் ஒரு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். நான் எடுக்க சொல்லும்போது நீ எடுக்கவே மாட்டேன். நீ வீடியோ எடுக்க சொன்னா நான் எடுக்க மாட்டேன். நான் எடுக்க சொல்றேன். மறந்துருங்க. இன்னைக்கு keep far away from them, you know, keep fighting. But now, elephant for fun. அண்ணன் மாசம் Before to happen. ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சஃபாரி வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் இப்போது எப்படி இருக்கீங்க மேம்? காட்டுங்க, மூஞ்சை காட்டுங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஓஹோ நானா என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ வீட்டில் இருந்தே எல்லாம் இதை பாருங்க. ஓகே தானே? பாருங்க. என்னடி வாய்ஸ் இது? குளிக்கலடி, தண்ணி குடிக்குதுடி. ஆமாம், எருமங்கிறாங்க. பாம்பு கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 500 பாட் கேட்டாங்க ஒரு ஆளுக்கு. இங்கே வந்து உராங்குட்டான் கூட வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 600 பாட் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஊர் காசுக்கு 1800 ரூபா வருது. டூ எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலாக ரொம்ப கூட்டம், சரியான கூட்டம் இருக்குது. ஆனால் தண்ணிலாம் சூப்பராக இருக்குது இல்லை? அங்கே போகிற, அங்கே போகிற அந்த கடல் நாயா நீர் நாயா? இங்கே போகிற, இங்கே ஏன் தெரியுமா? இந்த பூனையோடு எடுக்கிறதுக்கு 60 பாட்டா. இந்த பூனை ஏதோ இந்த இதில் ஒன்றே ஒன்றா இருக்குது. ஸோ இது வந்து தாய்லாந்து பூனையாமா. இங்கே பாருங்க, அழகாக வருது. மூஞ்சி ஓவர் மேக்கப்பே போடக்கூடாது கைஸ், பசங்க ரொம்ப தப்பு. அதுக்கு தான் 60 பாட் கொடுத்தீங்களே. இது அவ்வளோ, அது ஓகே. ஆனால் உராங்குட்டான் சும்மா டம்மி கிமின மூக்குலயே குத்துவேன். உராங்குட்டான் கஷ்டம், அந்த குரங்குகளை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி காட்டுக்குள்ள வந்து ஷோக் ஆனா டம்மி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சும்மி நல்லா இருக்குமா? சின்ன பாருங்க. ஊரங்குட்டான் ஷோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் யானை எலிஃபென்ட் ஷோ 11:15. ஸோ அங்கே லைட்டாக பின்னாடி உட்காந்தனால இப்போ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கோம். நல்லா பார்க்கறதுக்கு பார்ப்போம். வேகமாக அடிச்சு பிடிச்சி வந்திருக்கோம். அப்புறம் 1:45க்கு டால்ஃபின் ஷோ இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஸ்பைஸ் வார், அதெல்லாம் போக போகிறதில்ல. நேரங்கள் கழித்து காயத்ரி இருந்தா உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க நிக்க வச்சிருக்காங்க காயத்ரி கொடுக்கும் போது.
நேரங்கள் கழித்து கைஸ் இது அவ்வளோக்கும் இல்லை, கொஞ்சம் மொக்க தான். சும்மா ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க, வராங்க போகிறாங்க மேலே பறக்குறாங்க, எதுவும் இல்லை பெருசாக எதுவும் இல்லை. ஆக்சுவலாக மொத்தம் 6 ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஊரே இந்தியாக்குள்ளே தான் போகுது. அப்போ ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க. தாய்லாந்து வாழ்றதே இந்தியன்ஸால தான். ஓஹோ நானா. இந்த கேமல் இங்கே இருந்துச்சா? சரி இப்போ நம்ம எங்க இருக்கோம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அது முதல்ல. அம்மா இங்கே பாருமா மீன் அங்கே. எங்க போறீங்க? வழி தெரியாமல் போயிட்டு இருக்கேன். தெரியலடி. சீ லைன் இங்கே இருக்கு. திரும்பி இந்த ட்ரீ ஹவுஸ் ஏதாவது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரீ ஹவுஸா? இங்கே பாரு, இப்போ இங்கே இதை தாண்டிட்டோமா? இப்போ இந்த வழியா போயிட்டு இங்கே போய் அந்த இந்த சவானா இங்கே போகணும். A few minutes later. நைஸ். சக்க பெருசு கண்டே பிடிக்க முடியல. நான் தொலைஞ்சு போறேன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது. இல்ல இது இல்லைன்னா இது இல்லை, இது இல்லை. நான் தொலைஞ்சு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே இது இல்லைன்னா முடிஞ்சு நம்ம கதை. இது இங்கே யாராவது வர மாதிரி இருந்தா இது கொடுப்பானுங்க. இது அப்படியே இது வந்து ஃபர்ஸ்ட் 2 ஷோல காற்று விசிறி மாதிரி போட்டு எல்லாம் கீழே போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போடாமல் பாக்கெட் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு 25 நிமிஷம் இருக்குது இன்னும் டால்ஃபின் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் மெயின் இங்கே. சரி சாப்பிட்டோன்னா ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உட்காரலான்னு பார்த்தோம். ஆனால் எவ்வளோ ஒரு ஊரே இருக்கு. எல்லாமே வந்துட்டாங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன சொல்கிறேன். அங்க பாருங்க அந்த மாதிரி டால்ஃபின் கூட உட்கார்றதுக்கு 700 பாக்ஸ். அப்பா அது ஒர்த்து தானே. நீ டால்ஃபின் கூட இனிமே உட்காரவே மாட்டேன். ஆமாப்பா, இதுக்கப்புறம் உட்காரணும்னா நான் போய் துபாயில தான் உட்காரணும். ஏன் டால்ஃபின் துபாயில இருக்கா? இருக்கு. அப்ப அங்க போய் உட்காந்துக்கலாம். இங்க பாரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. இல்ல நேரங்கள் கழித்து வெரி புளுத்தி பேச்சு தான் பேசுவாரு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஓஹோ நானா. நேரங்கள் கழித்து அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? என்ன குரு அண்ணன் தங்கச்சி கிட்ட போய் கங்காரு பார்க்க வந்தோம். ஸோ கங்காரூருக்கு ஜிராஃப்க்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அடுத்தது இங்கே பாரு. ரெடி? கருப்பாக தான் இருக்கு. எங்களுக்காக ஒரு பஸ்ஸு ஒரு 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ண வச்சிட்டோம். ஸோ வரலன்னா கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு சவாரி வேறு இருக்குது, அது ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக ஏறிட்டோம். பாவம் இவங்க எல்லோரும் எங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. சக்க டென்ஷனில் இருக்காங்க எல்லாம். 3 மணிக்கு வர சொன்னாங்க. ஸோ 3:30 ஆயிடுச்சு. கண்டே பிடிக்க முடியல. இங்கே பாரு தொலைஞ்சு போயிட்டோம். எப்படியோ இவங்க ஆனா கண்டுபிடிச்சு சேர்த்திட்டாங்க. ஓட முடியாம நொண்டி ஆக்சுவலாக சஃபாரி முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டோம். ஸோ மணி இப்போ இந்த ஊர் டைமுக்கு 12 ஆகுது. ஸோ இங்கே தோசை கடையில் வந்து தோசை சிக்கன் சப்பாத்தி சாப்பிட்டுருக்கோம். ரேட் ரொம்ப அதிகம் ஆனால் நல்லாயிருக்கு. இல்லை ஒரு தோசை 180 பாட் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு தோசை 600 ரூபா 550 ரூபா பக்கம் வருது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு Day 4 கம்ப்ளீட்டட். இல்லை நேரங்கள் கழித்து கைஸ் சாப்பிட்டு தூங்க போனோம். சரி
பக்கத்தில் ஒரு தாய் மசாஜர் இருந்துச்சு. 300 பாட்டு நாங்கள் சரி தாய்லாந்து வந்து தாய் மசாஜ் பண்ணவே இல்லையா. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல தாய் மசாஜாக பார்த்துட்டு வந்துட்டோம். இல்லை நேரங்கள் கழித்து தாய் மசாஜ் ஆக்சுவலாக ரொம்ப பெஸ்ட்டுன்ட்டு. ஸோ இங்கே செக் பண்ணி பார்த்தப்போ ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த தாய் மசாஜ் வந்து ஏதோ பொண்ணு பண்ண போகுதுன்னு நினச்சேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. ஓஹோ நானா. பாய் பாய் கபுங்கா கபுங்கா. மக்களுக்காகவே நான்